அந்த அடிப்படையில நல்ல ஒரு அரசாங்கம், எம்பிபி அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கம், சரிதானே? இந்த அரசாங்கத்தினுடைய வரவையும் இந்த அரசாங்கத்தினுடைய வரவை நிறுத்துறதும் எங்கட கைக்குள்ளாங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ வந்தார், கிழக்கின் வசந்தம் போயிட்டார், கோட்டாபய வந்தார், டாட்டா அடிச்சு போயிட்டார், விளங்கானே? ரணில் விக்ரம வந்தார், மைத்ரிபால சிறிசேன வந்தார், அவரும் போயிட்டார். இப்ப அங்க வந்திருக்கிறார், மக்கள் தெரிவு. அதனால தெரிவு செஞ்ச மக்கள் ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ததாக உலக நாடு போற்று. ஆனால் இலங்கையிலே வடகிழக்கிலே எங்களுக்கு ஒரு சுயாட்சி, அதே போன்ற எங்களுடைய நிலத்தை விடணும், பௌத்த மதம் ஆக்குதல், புத்த சிலைகளை அகற்றுவதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமா நல்ல ஒரு தீர்வை தர வேணும். ஆனா தாராங்க இல்லை. அந்த அடிப்படையில் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் கொள்ளக்காரர்கள் கொலகாரர்கள் தண்டிக்கப்படுறாங்க, லஞ்சமானவர்கள் உள்ளுக்கு தள்ளப்படுறாங்க, தொழில் இல்லாம போறாங்க. நீ இந்த 5000 என்னத்துக்கு தொழில் பொருத்தவங்களை சேட்டை கழித்து போ, நல்ல விஷயம். அப்படியான ஒரு அரசாங்கம் தமிழ் மக்களை புறக்கணித்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம மாவீர தினம் நாங்க கொண்டாடணும், இந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம எல்லாம் வரக்குள்ள மாவா சாம்பார், இடியப்பமா, புட்டா, சொதியா அல்லது இட்லியா நம்ம அப்படி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தை 3 உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களிடம் அன்பினால் சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஆனந்தத்தை கொண்டு வரும். ஆகையால் அரசியல் ஒரு பக்கம் அரசியல்வாதி, அடுத்த பக்கம் மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆகையால் இந்த அரசாங்கத்திட்ட சில விடயங்களை கொண்டு முட்டி மோதி சில பணிகளை, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் பழைய வாகனத்துக்கு போடுறதுக்கு காரணம் ஒரு தவிசாடு. என்ன காரணம்? அதாவது சொன்னார், இந்த அரசாங்கம் உங்களோட வரிப்பணத்துல வாகனம் தர விடுங்க. ஆனால் எங்க நாங்கள் என்ன, நாங்க ஒரு சில நாங்க போக மாட்டோம், நாங்க போறோம், நாங்க கொள்கைவாதி. கொள்கைவாதி நம்ம எந்த லட்சம் லிகாய் பண்ணிக்க கூடாது, போமா இல்லையா? இப்ப அந்த வாகனம் எடுக்காதல யாருக்கு நட்டம்? இன்றைக்கு மக்களோட வரிப்பணத்துல 10 லட்சம் 12 லட்சம் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு நாள் முடியும். ஆகையால ஒரு நாள் முதல்வர் மாதிரி சில விடயங்களை நாங்க நிதானமாக சிந்தித்து, எங்களுக்கு அரசியல் வேணும், அதே நேரம் எங்களோட மக்களுடைய அபிவிருத்தி பணிகளும் கட்டாயம் வேணும்.